உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலே இருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். Talk to TBC with Ramraj. இன்றும் இந்த டோக் டு டிபிசியின் சமகால அரசியலே பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடலாம். உண்மையிலே இன்று நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தோம்னால் முக்கியமாக இந்தியாவிலே நடைபெற்ற கரவத்தான் அமைப்பு தொடர்பான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம் பாரிய அளவிலே இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்ட பொழுது மத்திய அரசு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு கல்வி அமைச்சர் இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கையை வாபஸ் பெறுவதாகவும் அந்த இளைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வேண்டுகோளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடயம். இளைஞர்களுடைய குரலுக்கு குரல் கொடுத்தது. அறகலைய போராட்டம் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே எல்லா ஆசியாவை பொறுத்த மட்டும் பல நாடுகளிலே அந்த போராட்டம் ஏற்படுத்த கடைசியாக இந்தியாவிலே முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 2 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அங்கே எதிர்க்கட்சிகள் ஓரணியாக திரண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே கொண்டு வரவிருக்கின்ற, அதாவது நீதிபதிகளின் வயது எல்லையை கூட்டுவதற்கு, ஓய்வு பெறுகின்ற வயது எல்லையை கூட்டுவதற்கான சட்டத்தை அரசாங்கத்தில் கொண்டு வருவதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பினை காட்டி வருகின்றார்கள். இந்த சட்டம் ஒரு அரசியல் ரீதியானது. தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டு வருகின்ற நடவடிக்கையாக எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. அதற்காக எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பல சிவில் அமைப்புகள் கூட எதிர்ப்பினை காட்டி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய விவசாயக்கான நெல்லுகளை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அரசாங்கம் விலையை சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை. அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எங்களுடன் சேர்ந்து போராடிய பொழுது உரத்தின் விலை 3000 இருந்தது. இன்று உரத்தின் விலை 18,000 ரூபாய்க்கு இருக்கின்றது. இப்படியான விடயங்களை கூட அரசியல் காரணத்தில் கொள்ளாமல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு அப்பால் நீங்கள் சென்று பார்த்திருக்கின்றால் 6 தமிழ் கட்சிகள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே அங்கம் வைக்கின்ற 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. அதனூடாக அவர்கள் இப்பொழுது முதலாவதாக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு கேட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலகம் உடனடியாக அதற்கான தேதியை கொடுத்திருக்கணும். அன்றைக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்திப்புக்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றது. அந்த எதிர்க்கட்சியை பொறுத்த அந்த கட்சிகள் நேற்றைய கூடிய பொழுது சுயேட்சை வேட்பாளராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரை அதில் இணைத்துக் கொள்வது இல்லை என்றும், அதே போன்று கஜேந்திர குமார் அணி தொடர்பாக அவர்களை பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் கூறியிருக்கின்றது. இவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி பெரிய அளவிலே இருக்கின்ற பொழுது ஓரளவு நம்பிக்கையுடன் மாகாண சபையை எதிர்நோக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் இந்த வடமாகாணத்திலே பலர் இப்பொழுது தலையெடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு. அவர்களுக்கும் இந்த மாகாண சபைக்கும் அல்லது மக்களுக்கும் அல்லது மக்களுடைய போராட்டத்துக்கும் அல்லது கடந்த காலத்திலே நடைபெற்ற தியாகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தங்களுடைய பணம் இருந்தால் பணத்தின் ஊடாக மாகாண சபை ஆளலாம் என்ற நிலையிலே ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதை காணக்கூடிய இருக்கின்றது. ஒரு சில காணொலிகளிலே ஒரு சில விடயங்களை பார்க்கக்கூடிய இருந்தது. உண்மையாக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் தான் தெரியவில்லை. ஏன்னா கடந்த காலங்களிலே முதலமைச்சராக கொண்டு வர விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இந்த முதலமைச்சரின் பதவிக்கே தகுதி இல்லாதனால்தான் அந்த மாகாண சபை இவ்வளவு மோசமாக போனது. எனவே அந்த வகையிலே மேலும் மக்கள் மிகவும் கவனமாகவும் நிதானத்துடனும் எதிர்வரும் தேர்தலை பொழுது சந்திக்க வேண்டும். சரியானவரை தெரிவு செய்ய வேண்டும். யார் அதற்கு பொருத்தமானவர் என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் அவற்றை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கிறது. நாம் திரு சிவலிங்கம் அவர்களே, இப்பொழுது அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றது. ஒரு அரசாங்கம் என்றால் அது வளமை. ஆனால் அது வைக்கின்ற குற்றச்சாட்டு, இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒரு அனுபவமின்மை இல்லை.
எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கட்சியை சாடுவதும் அல்லது பொருத்தமல்லாத விடயங்களை பேசுவதும் அமைச்சர்கள் வாய்க்கு வந்த மாதிரி விடயங்களை கூறுவதும் பல்வேறு தரப்பாலும் கண்டிக்கப்படுகின்றது. ஒரு நாகரிகமான முறையில் இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியவில்லை என்ற ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் கூட சில அமைச்சர்கள் சில நடவடிக்கைகள் இதை தகத்தெறிவது போல் தெரிகிறது. நீங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? Talk to TBC with Ramraj. இலங்கை மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்ற ஆபத்து இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுறது போல அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த எந்த அரசாங்கம் இலங்கையில் இருந்தாலும் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாங்கள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏனென்றால் நாட்டு மக்கள் அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதை எதிர்பார்த்திருக்காமல் தாங்களும் தங்களுக்கு ஏற்றவாறு தம்மை தயார்படுத்திக் கொள்வது மிக அவசியம். உதாரணமாக இப்பொழுது போர் நிறுத்தம் என்ற பெயரில் இடம்பெற்ற ஈரான் அமெரிக்க போர் இப்பொழுது மீண்டும் படிப்படியாக உக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சு வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இது 3வது உலகப் போரை நோக்கி செல்லுமான்ற அச்சம் பலருக்கு மத்தியில் வளர்ந்து வருகிறது. ஏனெனில் இது இந்த இந்த யுத்தம் பல்வேறு நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுக்கின்ற காரணத்தினால இந்த போர் தொடர்பாக எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிற அந்த அடிப்படையில் இலங்கை போன்ற நாடுகள் இந்த போர்னால பெருமளவு இறக்குமதி பொருட்களில் தங்கி இருக்கிற காரணத்தினாலே இலங்கை போன்ற அரசுகள் இலங்கை போன்ற நாடுகள் எவ்வாறான நெருக்கடிகளுள் தள்ளப்படலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். உதாரணமாக ஈரானுக்கு அருகிலுள்ள ஈரானின் எல்லையில் உள்ள ஹோமோஸ் நீரிணை இப்பொழுது ஈரான் நாட்டினால் தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு புறத்தில், மறுபுறத்தில் அமெரிக்காவினாலும் போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எரிபொருள் விற்பனை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹோமோஸ் நீரிணை தடுக்கப்பட்ட அதே நேரத்தில் செங்கடல் பாதையும் தடுக்கப்பட போவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது உலக அளவிலே பாரிய எரிபொருள் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இலங்கை எரிபொருள் இறக்குமதியில் இருக்கிறபடியே இப்பொழுது ஒரு பேரல் $100 விலையை எட்டி இருக்கிறது. இன்னும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இலங்கை மேலும் பல நெருக்கடிகளுக்குள் தள்ளப்படலாம். அடுத்ததாக இலங்கையில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருகிறது. மிக பாரிய அளவில் அந்த நோய் பரவி வருவதாக கூறப்படுகிறது. எனவே அரசாங்கம் இது எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து பாரிய நெருக்கடியை எதிர்நோக்க, குறிப்பாக சுகாதார பிரச்சனைகளில் அரசாங்கம் ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது காலநிலை பிரச்சனைகள் காரணமாக சில சமயங்களில் அளவு கடந்த மழை வீழ்ச்சி, இன்னொரு சமயங்களில் மிக அதிகளவு வெப்பம், இவ்வாறு இலங்கை மழை வீழ்ச்சி தொடர்பாக பாரிய நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைகளை அவதானித்து பார்க்கும்போது இந்த எரிபொருள் விலை ஏற்றம் என்பது மேலும் பல பொருட்களினுடைய விலைகளை அதிகரிப்பதற்கு மேலும் பல
பொருட்களுடைய விலையை அதிகரிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கலாம். எனவே இதனை பார்க்கும் பொழுது இலங்கையின் சேமி வெளிநாட்டு சேமிப்பு மிக விரைவாகவே வற்றுவதற்கான, அதாவது அஹ், இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் அதிகளவான இறக்குமதி, குறிப்பாக எரிபொருள் இறக்குமதி, பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ், மண்ணெண்ணெய் இவற்றினுடைய விலைகள் அதிகரிக்கும் பொழுது மிக அதிகளவான வெளிநாட்டு செலாவணியை இதுக்கு செலவழிக்க வேண்டி வருகிறது. இதனால நாட்டில் சேமிப்பில் இருக்கிற வெளிநாட்டு செலாவணி மிக அதிக அளவு செலவழிக்க வேண்டி வருகிறது. அப்போ இது நாங்கள் அப்போ உதாரணமாக நாங்கள் உல்லாச பயணத்துறை அதிகரித்தாலும் கூட இந்த வருமானம் மிக அதிகளவு செலவினங்கள் ஏற்படுவதால் அதனாலே சமாளிக்க முடியாத அளவுக்கு நாட்டு நிலைமைகள் செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி நாடு ஒரு பல நெருக்கடிக்குள்ள இருக்க அரசாங்கத்தின் கவனம் இன்னொரு பக்கத்துக்கு இழுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனைகள், அதில் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் கைதிகளும் மரணமடைந்த செய்திகள், அதே நேரத்தில் இப்பொழுது நீதிபதிகளுடைய வயதெல்லையை உயர்த்துவது சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள், நீங்கள் குறிப்பிட்டவாறு விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லுக்கு பொருத்தமான விலை கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கங்கள், இவை எல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனங்களை வேறு பக்கத்துக்கு திசை திருப்பி வருவதை காணலாம். இங்கு இன்னொரு முக்கியமான அம்சம், எதிர்கட்சிகள் இதில் எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அதாவது உதாரணமாக உலக நாடுகளில் ஏற்பட்டு வருகின்ற பொருளாதார நெருக்கடிகள், போர் காரணமாக நாடு மிக மோசமான நெருக்கடிகளுக்குள் சிக்கப்போகிறது. உள்நாட்டிலும் ஒவ்வொரு நெருக்கடிகள் வந்திருக்கிறது. இவ்வாறான சவாலை நாட்டு மக்கள் எவ்வாறு எதிர்நோக்கப் போகிறார்கள் என்பது குறித்து எதிர்கட்சிகள் எந்த விதமான தீர்வுகளையும் மக்களுக்கு முன்னால வைக்கல. பதிலாக இந்த அரசாங்கத்தை எவ்வாறு கவிழ்க்கலாம், இந்த அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற தவறுகளை மையமாக வைத்து எவ்வாறு மக்களுக்கு விரக்தி நிலைமைகளை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு அவ்வாறு இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு கூறுகளாக அவர்கள் இணைந்திருக்கிறார். 6 தமிழ் கட்சிகள் தனியாக கூட்டு அமைத்திருக்கின்றன, சிங்கள கட்சிகள் தனியாக கூட்டு அமைச்சிருக்கின்றன. 6 தமிழ் கட்சிகளும் கூட தங்களுக்குள் சில பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் அவர்கள் கூட்டு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சுமார் 3 அம்சங்களை உள்ளடக்கிய பிரச்சனைகளில்தான் அவர்கள் இணைந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இவர்களுக்குள் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு தெளிவான தீர்வு திட்டம் ஒன்றில் இவர்கள் இணையவில்லை. அதே போன்றுதான் சிங்கள கட்சிகள் மத்தியிலும் இப்பொழுது ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்டு வருகிறது. அதில் முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது, மனோ கணேசன் தலைமையிலான முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் கூட சில பிரச்சனைகளில்தான் அவர்கள் இணைந்திருக்கிறார்களே தவிர தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வைத்து அவர்கள் இணைந்ததாக இல்லை. இந்த நிலைமையை நாங்கள் வச்சு கொண்டு பார்க்கும் பொழுது
இன்னொரு முக்கியமான அம்சம் இலங்கையில் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது இலங்கையின் பொருளாதாரம் இப்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த நிலைக்கு சென்றிருப்பதாக உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது குறைந்த வருமான கட்டுமானத்தில் இருந்து குறைந்த, அதாவது தலா வருமானம் ஒருவருக்கு $3000 என்ற நிலைமையில் இருந்து இப்பொழுது தலா வருமானம் $5000 என்ற அளவுக்கு இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதாக உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைவதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இலங்கை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மிக பாரிய நெருக்கடிகளை கொடுக்க போகின்றன. நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகிறது என்பது குறித்து தெளிவாக இன்னும் தெரியவில்லை. எதிர்கட்சிகள் வரப்போகின்ற நாடு எதிர்நோக்குகிற சவால்கள் குறித்து தெளிவான தீர்வுகளை முன்வைப்பதாக இல்லை. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாக பார்க்காமல், ஏனெனில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகத்தில் ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடிகள் இலங்கையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த அரசாங்கம் கவிழுமா, இந்த அரசாங்கத்தால் காப்பாற்ற முடியுமா என்ற கேள்விகளுக்கு அப்பால் இலங்கையர்களாகிய மக்கள் இந்த நெருக்கடிகளில் இருந்து தம்மை எவ்வாறு காப்பாற்றப் போகிறார்கள் என்பது குறித்த விவாதங்கள் தான் எதிர்காலத்தில் முக்கியமானவை. நாங்கள் தொடர்ந்து அது குறித்து பேசலாம். Talk to TBC with Ramraj. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நம்ப அவர்கள் இப்பொழுது 6 தமிழ் கட்சிகள் புதிதாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. அது தொடர்பாக அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச இருக்கின்றார்கள். இதற்கு முன்பு சட்டத்தரணிகள் அமைப்பு ஒன்று தமிழ் கட்சிகள் ஒன்றிணைத்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்ததை நாம் காணும். அவர்களும் 2-3 கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். அண்மையிலே பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எஸ்ஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் அஜந்த பெர்ரா இந்த அரசாங்கம் 2 வருட கால விடயங்களை பற்றி பேசும் பொழுது இந்த புதிய அரசியலமைப்பை பற்றி வாக்குறுதியை கொடுத்தது, குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு கமிட்டியை கூட இதுவரைக்கும் போடவில்லை, அதை பற்றி விவாதிக்கவில்லை. இப்படியெல்லாம் பாராளுமன்றத்தில் அவர்கள் கூறும்போது எந்தவித முன்னேற்ற நடவடிக்கையும் புதிய அரசியலமைப்பாக தொடர்பாக இல்லை என்று கூறும் பொழுது இந்த சட்டத்தரணி அமைப்பு புதிய அரசியலமைப்பை பற்றி பேசியது. இப்பொழுது புதுசாக 6 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றது. உண்மையிலே ஐக்கியப்படுவது, ஒற்றுமையாக செயற்படுவது பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் இதனால் மக்களுக்கு ஏதாவது பலன் அடைகிறார்களா, அல்லது இது வேறொரு வழியிலே இதை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள்? எதற்காக இந்த கூட்டு? இதால் தமிழ் மக்கள் அடைய போகும் நன்மை என்ன, அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட போடும் நெருக்கடி என்ன? எவ்வாறு இந்த கூட்டை பார்க்கலாம்? உண்மையில ஒரு கூட்டு என்றது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயங்களை ஒரே மாதிரியான கொள்கை, ஒரே மாதிரியான நோக்கங்களுக்காக அரசியல் சக்திகள் தங்களது சக்திகளை ஒருமுகப்படுத்தி தொழில் செயற்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அதில் யாரும் குறை சொல்வதை கொண்டும் இல்லை. ஆனால் நீங்க குறிப்பிட்டது போல இந்த 6 தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்கள் கட்சிகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த முறை சொல்லிங்க அவர் கூறியது போல ரிஷாட் பதியுது மற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜீவன் தொண்டுமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழர் முற்போக்கு முன்னணி மனோகணேசன் அவர்களும் சேர்ந்து இதான் 6 கட்சிகள் என்று சொல்லுகிறார். அத்துடன் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் சேர்த்துதான் இந்த 6 கட்சிகள் கூட்டமைப்பு உருவாயிருக்கு. இதில் அவர்களது நோக்கம் அவர்கள் கூடின உடனேயே முதலாவது அலுவலாக என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால்
தமிழ் மக்களுக்கான ஒரு தேசிய அளவிலான பொதுவான பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு ஜனாதிபதியுடன் நேரம் கேட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அலுவலகம் உடனடியாகவே பதிலளித்திருக்கின்றது. மேலதிகமாக ஜனாதிபதி 6 கட்சிகளின் கூட்டமைப்பு இணைப்பாளராக இருக்க தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினருடன் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த நேரம் உங்களுக்கு வசதிதான் என அந்த நேரத்தை உறுதி செய்திருக்கிறார். அதாவது அடுத்த கிழமை 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு. அது நல்ல விஷயம், அவர்கள் பேச வரும். ஆனால் இங்கு என்ன விஷயம் என்றால், முக்கியமாக தமிழ் கட்சிகள் ஒரு திருவிழாவில் தொலைந்து போகிற சிறுவர்கள் போல நடந்து கொள்ளுகின்றார்களோ என்ற ஒரு ஐநிச்சம் வருகின்றது. நீங்க கூறியது போல சட்டத்திறனிகள், தமிழ் சட்டத்திறனிகள் அமைப்பு ஏற்கனவே தமிழரசு கட்சி சார்பில் பலரை இணைத்து ஒரு கூட்டங்களை நடத்தி வருகின்றது. அவர்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பு ஒன்றை, அதாவது புதிய அரசியல் யாப்பு வரும் என்ற நம்பிக்கையில் அந்த அரசியல் யாப்புக்கான ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் அமைப்பு உள்ளடக்கத்தை எவ்வாறு அந்த அம்சங்களை உள்ளடக்குவது என்பதை பற்றி கதைக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் கட்சிகளுக்கு இன்னொரு தரப்பாக இருக்கும் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான அணியினர், பேரவை என்று கூறப்படும் அணியினர், அவர்களும் சில பேர் சேர்ந்து அவர்கள் ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒன்றையே நியமித்து ஒரு அரசியல் ஜாப்பு தயாரிக்கும் முயற்சியை தாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த அரசியல் ஜாப்பு எங்கே போகின்றது, யார் அரசியல் ஜாப்பு வரும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் ஒருவருக்கு தெரியாது. அந்த விடயங்களை பற்றி அரசாங்கத்துடன் நேரடியாக பேசி தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அது அவ்வாறான வேறு வழிமுறைகள் இல்லாவிட்டால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி பேச போகிறார்கள். என்ன பேசுவார் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறார். ஆகவே 3ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களது கையறு நிலையை, அதாவது தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்றதை நிரூபிப்பதாக இருக்குமா, அல்லது குறித்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிரலில் தங்களது வேலை திட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில் தான் இவர்கள் வளமை போல கதைப்பதாக இருந்தால் காணி பிரச்சனை, மற்றது காணி விடுவிப்பு தொடர்பானது, தொல்பொருள் திணைக்களம் போன்றவர்கள் சமய ஸ்தலங்களை கையகப்படுத்துவது தொடர்பானது, மற்றது இராணுவத்தினர் வெளியேறுவது தொடர்பானது, இவ்வாறு பல விஷயங்களை பேசுவார்கள். மாகாண சபை தேர்தலும் வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக கேட்பார்கள். மாகாண சபை தேர்தலை அவர்கள் அவ்வப்போது சொல்லி வருகின்றார்கள். மாகாண சபை தேர்தல்களுக்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு கடந்த 20ஆம் தேதியும் கூடியிருக்கின்றது. கூடி அவர்கள் அங்கு பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக சர்ச்சை இருக்கின்றது என்று பேசி போயிருக்கிறார்கள். இது பற்றி அவர்கள் ஆக்கபூர்வமாக ஏற்கனவே கூறியது போல ஒரு தனிநபர் பிரேரணைக்கு ஊடாக பழைய விகிதாசார தேர்தல் முறையின்படி இந்த தேர்தல் வைக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவை ஒரு முடிவு எடுக்க வைப்பதற்கோ அல்லது அதிலிருந்து அல்லாட்டி அவர் வெளியேறி செல்வதற்கோ இல்லாமல் அதை இழுத்தடிக்க விட்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ் கட்சியினர் குறிப்பாக பாராளுமன்ற தெரிவு குழுவில் என்ன நடக்கின்றது என்றே தெரியாமல் அல்லது வெளியில் சொல்ல முடியாமல் இழுத்தடிக்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஒன்று. 2வது, தமிழ் சட்டத்திறனிகள் சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டில் அரசியல் அமைப்பை சமஷ்டி அரசியல் முறையை கொண்டு வருவதாக சொல்லி அதை இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர் விடயங்களை மாறி மாறி தொடங்குவதும் அதை இழுத்தடிப்பதும் எந்த ஒரு சிக்கலான இந்த முடிவுக்கும் போகாமல் இருப்பதுமே இவர்களது நிலைமையாக இருக்கிறது காணக்கூடிய இருக்கின்றது. இங்கு இவர்கள் முக்கியமாக பேச வேண்டிய விடயம் மாகாண சபை தேர்தல் பற்றி ஜனவரி மாதம் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு 3 மாதத்திற்குள் நீங்கள் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி இருந்தீர்கள். ஆனபடியா அந்த முடிவை அவர்களால் பாராளுமன்ற தெரிவுக்குழால் எட்ட முடியாமல் இருக்கின்றது. இதற்கு ஆக்கபூர்வமான முன்னோக்கிய நகர்வு என்றால் பழைய விகிதாசார தேர்தல் முறையின்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நகர்வை கொண்டு வர வேண்டும். அது ஜனாதிபதி தலைமையிலான கட்சியினால், தேசிய மக்கள் சக்தியினால் அந்த நகர்வு பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அவர்கள் முன் நகர்த்துவதற்கு அவர்களுக்கு துணிவும் திராணியும் இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதுக்கு வெவ்வேறு காரணங்களை கூறலாம். மற்ற எந்த விடயமும் வேண்டாம் என்று சொல்லவில்லை.
காணி விடுவிப்பு தொடர்பாக இருந்தால் என்ன, இராணுவம் வெளியேறுவது தொடர்பாக இருந்தால் என்ன, இடம்பெயர்ந்தவர்கள் மீள குடியேறுவது தொடர்பாக இருந்தால் என்ன, தொல்பொருள் திணைக்களங்களின் அடாவடித்தனங்களை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் என்ன, அல்லது கண்ட இடங்களில் எல்லாம் புத்த சிலைகள் தோன்றுவதும் சமய அடையாளங்களை கையகப்படுத்தும் நிலைமைகள் பற்றி பேசுவதாக இருந்தால் என்ன, இவைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டிய வேலைகள் தான். அவைகளை பற்றி கதைக்கத்தான் வேண்டும். ஆனால் அவைகள் ஒரு ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு என்று பார்க்கும் பொழுது, மாகாண சபை தேர்தல்கள் ஒப்பிடும் பொழுது அவையெல்லாம் தேவையற்ற விடயமா இருக்கிறது. இந்த விடயத்தையும் இவர்கள் செய்ய முடியாவிட்டால் இன்று மாகாண சபை இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒரு கோமாளிகள் யாரும் நீங்கள் குறிப்பிட்டது போல விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ஒரு மாகாண சபை நடத்துவதிலும் பார்க்க, தற்போதைய ஆளுநர் மாகாண சபை ஏதோ ஒரு உயிரோட்டம் உள்ள வகையில் சட்டத்துக்கு அமைவாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அங்கு மக்கள் தேவையா இல்லையா என்பதை மக்களின் கோரிக்கையில் இருந்தால் அது நிதர்சனமாக்கப்படலாமே ஒழிய நாங்கள் சும்மா அதை வேண்டும் என்று கேட்பதால் வராது. ஆகவே அந்த விடயத்தில் இவர்கள் கவனம் செலுத்துவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். 3ஆம் தேதி அந்த விடயம் தெரிய வேண்டும். அந்த விடயத்துக்கு அந்த விடயம் 10ஓடு 1 11 அதையும் கதைத்து விட்டு தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் காணி விடுவிப்பு தொடர்பாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி மீள குடியேற்றம் தொடர்பாக இருந்தாலும் சரி, தொல்பொருள் திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம், மகாவலி போன்ற திணைக்களங்கள் என்ன மாதிரி மாகாணங்களுக்குரிய காணி உரிமைகளை மீறுகின்றார்கள் என்ற விடயம் தொடர்பாக இவைகள் அனைத்துமே ஜனாதிபதிக்கும் NPP கட்சிகளுக்கு மிகவும் தெளிவாக தெரியும். அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ் கட்சிகளின் பார்க்க இந்த விடயங்களை பற்றி பூரண புரிதலுடன் இருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் பேச்சுக்களில் தெரிகின்றது. அதாவது அவர்கள் இந்த முறையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் மாகாண சபை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து மாகாண சபை முறையை எதிர்க்கின்றார்கள். அது எதிர்க்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதே போல் அந்த நியாயாதிக்கத்தை சொல்லி அதை வலியுறுத்துவதற்கு தமிழர்களுக்கு உரிமை இருக்கின்றன. அதை அவர்கள் உதாசீனம் செய்கின்றார்கள். அதை பற்றி தொடர்ந்து எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் 2 போகலாம். இதை பற்றி 4ஆம் தேதி வருகின்ற பத்திரிகைகள் பார்த்தால் தெரியும். இவர்கள் நான் குறிப்பிட்ட பிரச்சனை, ஜனாதிபதிக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கதைக்க போகின்றார்கள். கதைக்கு அவர்கள் அதை பார்க்கலாம், செய்யத்தான் வேண்டும். அதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. காணி ஒரு காலத்தில் விடுபடத்தான் வேண்டும், மீள குடியேற்றங்கள் செய்யப்படத்தான் வேண்டும் தான் ஜனாதிபதி சொல்லப்படுவார். செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேறாங்க. புதிய அரசியல் ஜாப்பு காலம் கணிந்து வரும் பொழுது புதிய அரசியல் ஜாப்பு வரும் என்று சொல்வார். புதிய அரசியல் ஜாப்பில் பேசுகின்ற தமிழ் கட்சிகளோ இல்லையே ஜனாதிபதியோ தான் தோன்றித்தனமாக சமஷ்டி அரசியல் ஜாப்பு தருவோம் என்று அவர்கிட்ட கேட்டு அவரையும் சொல்ல முடியாது. இந்த புதிய அரசியல் ஜாப்பின் அம்சங்கள் என்றது அது ஒரு அரசியல் நிர்ணய சபையினாலோ அல்லாட்டி அதுக்கென அமைக்கப்பட்ட ஒரு வடிவத்து கட்டமைப்பினால் ஊடாகத்தான் புதிய அரசியல் ஜாப்பு வருவதென்றால் வேறு. அது இப்போதைக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதோடு அதற்கான ஒரு கமிட்டியை கூட இதுவரைக்கும் நியமிக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் சொல்வது போல அது செய்யப்பட போவது இல்லை. ஆகவே முழு கவனத்தையும் அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய விடயம் ஒன்று, அதாவது 1 வருடத்துக்கு தேர்தல் நடத்துவோம் என்று 2 வருடமாக போகின்றது. 2ஆவதாக ஜனவரி மாதம் 3 மாதத்திற்குள் நாங்கள் தீர்வுகள் காணுவோம், இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவிப்பு கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன நடக்கிறது? அங்கு பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழரசு கட்சியோ காங்கிரஸோ மனோ கணேசனுக்கோ முஸ்லீம் காங்கிரசுக்கோ எதுவும் தெரியவில்லை. அதல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அதை நீங்கள் ஒன்றில் அதை காலாவதியாக்கி இந்த தனிநபர் சட்டத்தை கொண்டு வாருங்கள் இருக்கணும். அத்துடன் மற்ற பிரச்சனைகளையும் ஜனாதிபதிக்கு சொல்லுவதை ஆட்சியர் சொல்லத்தான் வேணும். அவரும் கேட்டு அவர் எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டார். இந்த விடயங்கள் அவரும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். புதிய அரசியல் ஜாப்பு தர வேண்டும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறை இந்த முறை இல்லாவற்றையும் 2-3 முறைக்கு பின்னர் அந்த நிறைவேற்று அதிகாரம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்று எல்லோரும் தான் நினைக்கின்றார்கள். அதெல்லாம் நடைமுறையில் நடக்க போற விடயம் இல்லாத தமிழ் அரசியல், தமிழ் பேசும் மக்களின் கூட்டு என்பது நடக்கக்கூடிய விடயங்கள் பற்றி பேச வேண்டும். இதை பேசுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் மனித உரிமை கவுன்சில் ஜெனீவாவில் அடுத்ததாக இந்த ஒரு மீள்பார்வை செய்யப்பட இருக்கின்றது ஒன்று. 2ஆவதாக GSP+ சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிதாக ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு பயங்கரவாத தடை சட்டம் துவக்கம் பல விடயங்கள் அதுக்கு தடையாக இருக்கணும். மாநில தேர்தல் ஒன்றாக இருக்கணும். இந்த விடயங்களை சமாளிப்பதற்காக இவர்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதற்காகவும் அவர் பேசலாம். ஆகவே அவர் பேசுவதில் பிரச்சனை இல்லை. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் சொல்பவர்கள் தெளிவுடன்
தாங்கள் என்னத்தை நோக்கி நகர்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும், செயற்படுத்த வேண்டும், அதை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் தமிழ் பேசும் மக்களின் தலைமை இல்லை என்ற அந்த நிலைமைக்கு அதற்கு ஒரு ஆதாரமாக தான் ஒரு பேச்சுவார்த்தை முடியுமோ ஒரு பயமும் இருக்கின்றது. அடுத்த வாரம் இது பற்றி பேசுவோம். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடுநீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடுநீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். கொழும்பு 13இல் 3 அறைகளை கொண்ட அபார்ட்மெண்ட் நாள் வாடகைக்கு உள்ளது. 3 படுக்கை அறைகள் கொண்ட 2 AC அறைகள் உங்களின் விருப்பம் போல சமையல் செய்வதற்கான சகல வசதிகள் கொண்டு உள்ளது. 2 குளியலறைகள் 24 மணி நேரமும் சுடுநீர் வசதிகள், 24 மணி நேரமும் இணையச் சேவை, தொலைக்காட்சி வசதிகள், வாகன நிறுத்துவதற்கான தரிப்பிடம் போன்ற வசதிகள். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.